நாம போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா, ஊன்கி கிட்ட ஒரு ஸ்பைடர் வந்து சாங்கும் அவனோட அம்மாவும் உனக்கு எதிராக சதி செய்றாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ சாம் வந்து கிராண்ட் மாட்டான் இதை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனை கொடுத்துருப்பான். ஆக்சுவலா அது மெடிசன் கிடையாது, அது ஒரு பாய்சன். ஊன்கியும் அதை குடிச்சிட்டு இது நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ சாமும் கிராண்ட் மாட்டான் உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரதுக்காக ஒரு மாஸ்டர் அனுப்பியிருக்காங்க, அவர் வெளியில இருக்காருன்னு சொல்ல ஊன்கியும் அவரை போய் பார்ப்பான். அவர் சேடோ ஸ்டெப் டெக்னிக்னு ஒன்ன ஒரு தடவை தான் செஞ்சு காட்டுவாரு. அதை செஞ்சு காட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லுவாரு. அப்போ ஊன்கி நான் இதை மாஸ்டர் பண்ணிட்டேன், வேணும்னா பெட் வச்சு போம்னு 30 சில்வர் காயினை பெட் பண்ணுவான். இதோட தான் நாம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இது சீட்டிங், நீ எப்போ ஷேடோ ஸ்டெப்பை கத்துக்கிட்டேன்னு மாஸ்டர் கோவமா கேட்பாரு. ஊன்கியும் நான் எப்போ சீட்டிங் பண்ணேன், நான் இப்பதான் கத்துக்கிட்டேன், எனக்கு இதுக்கு முன்னாடி மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சான்னு கேட்பான். அதுக்கு மாஸ்டரும் அது உண்மைதான் ஆனான்னு நினைச்சிட்டு அப்புறம் எப்படி ஒரு தடவை பார்த்தே நீ அதை கத்துக்கிட்டேன்னு சாக்கா கேட்பாரு. ஊன்கியும் தோல்வியை எப்படி ஒத்துக்கணும்னு தெரியாத ஒருத்தரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல மாஸ்டர்னு நினைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு வேற எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியாதா, இது மட்டுமா ரொம்ப சலிப்பா இருக்குன்னு சொல்லுவான். உனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஏன்னா நான் ஒரு ஜீனியஸ்னு மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்க. ஊன்கியும் பெட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் உங்க கான்பிடன்ஸும் அவ்வளவு சின்னதா இருக்கும்னு சொல்ல மாஸ்டரும் கொஞ்சம் பொறு நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக ஊன்கியும் இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்சிட்டு சிரிக்க எனக்கு தெரியும் ஷேடோ ஸ்டெப்பை தவிர கஷ்டமான நிறைய சீக்ரெட் டெக்னிக் இருக்கு, நீ முயற்சி பண்ணி பாருன்னு மாஸ்டர் நினைச்சிட்டு போக ஊன்கியும் மாஸ்டர் இது உங்களுக்கு குழப்பமா இருக்கும்னு எனக்கு தெரியும், உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை எப்பவுமே கத்துக்காத ஒருத்தர் அதை ஒரு தடவை பார்த்ததுனால மட்டும் அதை மாஸ்டர் பண்ணது மட்டும் இல்லாம உங்க பணப்பையை இழந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸும் கத்துக்கல, ஆனா ஜூனியர் ஆடா நான் எடுத்து சண்டை போட்டவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல சிறந்தவங்களா இருந்தவங்க, அவங்க பேர் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், பேசிக் மார்ஷியல் ஆர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு ஈஸி தான் நினைச்சிட்டு இருக்கப்போ அங்க ஒரு கோஸ்ட், அதாவது அவன் கல்ட்டோட எல்டர் தான் நினைக்கிறேன், அந்த கோஸ்டும் நான் இப்ப என்ன பண்ணேன்னு பாத்தீங்களா, இது நல்லா இருக்கா ஜூனியர் ஆடுன்னு சொல்ல உன்கியும் ஆமா நல்ல வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எங்களுக்கு இடையில இருக்கிற பவர் லெவல் டாங்கானோட பணப்பைய நானே எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆனா அந்த கோஸ்ட் அந்த பைய கொஞ்சமா வெளியே எடுத்ததுனாலதான் என்னால அதை எடுக்க முடிஞ்சு, சரி நாம இப்போ நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் கிட்ட இருந்து ஃபுல்லா ஆட்டைய போடலாமான்னு வில்லத்தனமா சிரிக்க இப்ப அப்படியே 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. நம்ம மாஸ்டர் அவரோட எல்லா பணத்தையும் ஊன்கி கிட்ட இழந்துட்டாரு. மாஸ்டர் உங்ககிட்ட வேற எதுவும் இல்லையான்னு ஊன்கி கேட்க அதுக்கு மாஸ்டரும் ரொம்பவே சோகமா நான் இனிமே பேங்க்ல இருந்து கடை வாங்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்படியா, இது ரொம்பவே மோசம்னு ஊன்கி சொல்லிட்டு நாம இன்னும் ஒரே ஒரு பெட்டு கட்டுவோமான்னு கேட்பான். மாஸ்டரும் நான் சொன்னது உனக்கு கேட்கலையா, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல ஊன்கியும் அதனாலதான் நான் சொல்றதை கேளுங்க, இன்னும் ஒரு தடவை பெட் பண்ணலாம், நான் இது எல்லாத்தையும் பெட் பண்றேன்னு சொல்ல என்ன அடிமையா விற்க பாக்குறியான்னு மாஸ்டர் கேட்க என்னோட நோக்கம் அது இல்ல, ஒரு முக்கியமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், என்னால அதை ஈஸியா கத்துக்க முடியாது மாஸ்டர், அது வைல்டு விண்ட் டான்ஸ்னு சொல்லுவான். அதை கேட்டதும் மாஸ்டர் பயங்கர சாக்காகி இந்த வழி மத்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி இருக்காது, இது வைல்டு விண்ட் ஸ்குவாடோட ஆன்மான்னு சொல்லிட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ணிட்டு நயன் டிராகன் டிவிஷனோட அடித்தளமா இருக்கிற வைல்டு விண்ட் ஸ்குவாட அவமானப்படுத்துறவங்க கிட்ட வைல்டு விண்ட் டான்ஸ் மூலமாவே பந்தய கட்ட பாக்குறீங்களா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்றது நிப்பாட்டுங்கன்னு கோவமா சொல்லுவாரு. ஊன்கியும் எனக்கு வைல்டு விண்ட் டான்ஸை கத்துக்க உரிமை இல்லைன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். மாஸ்டரும் நீயும் இந்த குடும்பத்துல ஒரு டிசபிள் தான், நான் இதை ஏற்கனவே அந்த லேடி கிட்டையும் 3வது யங் மாஸ்டர் கிட்டையும் காமிச்சிட்டேன், உங்களுக்கு காட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல யங் மாஸ்டர்னு சொல்லுவாரு. அதுக்கு ஊன்கியும் நான் சொல்றது ஃபேமிலி கூட சம்பந்தப்பட்டது இல்ல, உங்களோட பார்வையில எனக்கு திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு மாஸ்டர் ஊன்கியை பார்த்து கேட்க நான் வைல்டு விண்டா மாற எனக்கு திறமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, டாங்கூன் மாஸ்டர் வைல்டு விண்ட் ஸ்குவாடோட லேகசியை பெறறதுக்கு எனக்கு உரிமை இருக்கான்னு நான் கேட்கிறேன்னு சொல்லுவான். அதை கேட்டதும் வைல்டு விண்டோட லேகசியான்னு சாக்காவாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல ஒரு பெரிய போர்ல ரொம்பவே மோசமா தோத்து போனதுக்கு அப்புறம் வைல்டு விண்ட் ஸ்குவாடு நின்றுச்சு, நான் அப்படிதான் 20 வருஷமா வைல்டு விண்ட் ஸ்குவாடோட லேகசியை என்னோட இதயத்துல புதைச்சேன், வைல்டு விண்ட் ஸ்குவாட் லீடரோட வீக்கான சக்சஸர் கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்பேன்னு யார் நினைச்சிருப்பா, ஆனா வைல்டு விண்ட் டான்ஸை பெட் பண்ணது நீங்க தான் யங் மாஸ்டர், அந்த வார்த்தையை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருக்க ஊன்கியும் இது ரொம்ப வெறுப்பா இருக்கு, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களை சந்திச்சேன், வைல்டு விண்ட் டான்ஸை கத்துக்கிறதுக்கு விரும்பினதுனால தான் நான் அதை சொல்லித்தர சொல்லி கேட்டேன், இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம், ஈவன் நீங்க எனக்கு ஷேடோ ஸ்டெப்பை கத்து தர்றதுக்கு கூட யோசிக்கலன்னு சொல்லுவான். அதுக்கு மாஸ்டரும் உங்களோட தகுதியை நிரூபிக்க தான் என் கூட பெட் பண்ணீங்களா யங் மாஸ்டர் நினைச்சிட்டு நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க நான் கேள்விப்பட்டேன், ஆனா உங்களோட ஸ்ட்ரென்த்தையும் புத்திசாலித்தனத்தையும் மறைச்சு வச்சுதான் நான் பார்த்துட்டேன் யங் மாஸ்டர், நான் உங்களுக்கு சொல்லி தர்ற மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு 2 மாசமா போதுமானதா இல்லாத அளவுக்கு இன்னர் எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும், ஆனா நீங்க கொஞ்ச நாளா கிராண்ட் மார்டன் சொன்னதுனால இன்னர் எனர்ஜியை சேமிச்சிட்டு வரதை நான் பார்த்திருக்கேன், இப்போ டார்க் சேவரஜின் வர்றப்போ உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறீங்க, இது உண்மையில ஃபேமிலி மெம்பர்ஸை கூட ஏமாத்துற சதி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. ஊன்கி கூட இருக்கிற கோஸ்ட்ல ஒன்னு டாங்க்லான் யங் மாஸ்டரோட வேல்யூவை நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லும். இப்போ ஊன்கி மாஸ்டரை பார்த்து அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லி தர போறீங்களான்னு கேட்பான். ஊன்கி கூட இருக்கிற கோஸ்ட்ல ஒன்னு யங்லாடோட வார்த்தையில விழாதவங்க இருக்க முடியாதுன்னு சொல்லும். சொல்லாச்சு பல ஹெவன்லி டீமன் கல்ட்ட பாதிச்சிருக்குன்னு இன்னொரு கோஸ்ட்
சொல்லும். அதை கேட்டுட்டு இவங்க எல்லாத்தையும் நான் கோஸ்ட் பில்லா மாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லுவான். அதாவது இவங்க மைண்ட்லயே பேசிப்பாங்க. மாஸ்டரும் நான் உனக்கு வைல்டு விண்ட் டான்ஸை சொல்லி தரேன்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஊங்கியும் நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், எனக்கு வைல்டு விண்ட் டான்ஸை சொல்லித்தாங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் டாங்குன் அப்படின்னு சொல்லுவான். மாஸ்டரும் வைல்டு விண்ட் ஸ்குவாட் மெம்பர் பியர்ஸ் காலே வாரியர் டாங்குன் உன்னோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை செஞ்சும் காட்டுவாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்லாம இது ரொம்பவே கஷ்டம்னு இதை பாக்குறப்ப உனக்கு தெரியும்னு சொல்லுவாரு. இன்னைக்கு வைல்டு விண்ட் டான்ஸை நான் மாஸ்டர் பண்ணுவேனா இல்லையான்னு பெட் பண்ணுவோம். தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு ட்ரிங்க்ஸும் சாப்பாடும் வாங்கி தரணும்னு ஊன்கி சொல்லுவான். மாஸ்டரும் இந்த பெட் நல்லா இருக்கு, ஆனா இந்த தடவை ஜெயிக்க போறது நான் தான் சொல்லிட்டு இத கவனமா பாருன்னு அந்த டான்ஸை பண்ணுவாரு. அப்போ வைல்டு விண்ட் ஸ்குவாட்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க குடும்பத்தோட வாரிசு உரிமையில எந்த வகையிலும் ஈடுபட மாட்டோம்னு பிராமிஸ் பண்ணாங்க. அதனாலதான் யங் மாஸ்டர் ஊன்கி வைல்டு விண்டோட பரம்பரையா இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனாலும் என்னால இதை அவங்க கிட்ட சொல்ல முடியும், நாங்க ரெண்டு பேரும் நல்ல குடிகார நண்பர்களா இருப்போம்னு நினைச்சிட்டு ஒரு சுழல் மாதிரி சுத்த இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. பார்த்தா அவர் சில மாதிரி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. நான் பந்தயத்துல தோத்தது கூட பரவாயில்ல, யங் மாஸ்டர் இவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா அது ஃபேமிலிக்கு பிளஸிங் மாதிரி இருக்கும். ஆனா இவன் எப்படி இப்படி சாப்பிடுறான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா அந்த இடத்துல இருக்க மொத்த சாப்பாடையும் இவன் தான் சாப்பிடுவான். அப்ப அங்க ஒருத்தர் வந்து டாங்குன் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பாரு. மாஸ்டரும் எனக்கு ஒரு பாட்டில் ஆல்கஹால் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்லைன்னு நினைப்பாரு. ஊன்கியும் மாஸ்டர் கிட்ட நீங்க ஆல்கஹால் சாப்பிடுவீங்களா, அப்படின்னா நம்ம டிராகன் லார்ட் பவுலியனுக்கு போயிருக்கணுமான்னு கேட்பான். அதை கேட்டுட்டு மாஸ்டரும் அது எவ்வளவு எக்ஸ்பென்சிவான இடம்னு உனக்கு தெரியுமா, இந்த இடத்துலயே இங்கதான் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொல்லுவாரு. ஊன்கியும் அப்படிதான் தெரியுதுன்னு சொல்லுவான். மாஸ்டரும் கொஞ்சம் பணம் அதிகமா இருந்தாலும் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா யாருக்கு தெரியும் ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டை இவன் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான்னு நினைச்சிட்டு அவர் குடிக்க ஆரம்பிப்பாரு. அப்போ ஊன்கி 2 மாசமா என்ன சிறை வச்சதுக்கு ரொம்ப நன்றி ஆண்டின்னு சொல்லிட்டு தன்னோட கையை டேபிளுக்கு கீழே கொண்டு போய் ஒரு சிம்பிளை உருவாக்குவான். அந்த சிம்பிள்ல தன்னோட எனர்ஜியை அனுப்புவான். அப்போ ஊன்கி கூட இருக்கிற கோஸ்ட்ல ஒண்ணு இது மிஸ்டிக் ஸ்கில், இது டிவைன் ஃபயர் செக்டர் கான்டாக்ட் பண்ணும்னு சொல்லும். இன்னும் அந்த விரக்தியில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லணும்னு ஊன்கி நினைப்பான். இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஏற்கனவே 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாள்ல வித்தியாசமா எதுவும் நடக்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படியே வாட்ச் பண்றதுன்னு அந்த ஸ்பைடர் யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ யாரோ ஒருத்தர் டேங்க் லான்குள்ள வரதை பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் எங்களேடி ஜின் தானே, இவ நாம்குனோட பொண்ணு, இவங்க 2 பேரும் சந்திச்சுக்க போறாங்கன்னா நிச்சயம் ஏதாவது சதி செய்வாங்கன்னு நினைச்சிட்டு அந்த ஸ்பைடர் ஜின்னை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ரூம்குள்ள போக, அப்போ நீ உன் அம்மாவோட இதயத்துல கத்தி வச்சு குத்தம்னு நினைக்கிறியான்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அதை கேட்டுட்டு அந்த ஸ்பைடர் ஷாக் ஆகி இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க, அப்போ ஊன்கியோட அக்கா சொல்லும், நீங்க ஊன்கியை எத்தனை தடவை காயப்படுத்திருக்கீங்க, அது கூட கம்பேர் பண்றப்போ இது ஒண்ணுமே இல்ல. அப்புறம் இந்த தடவை அவனை சிறையில் அடிச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்கன்னு வேற சொல்லியிருக்கீங்கன்னு ஜின்னு அவங்க அம்மாவை பார்த்து சொல்லும். அதுக்கு அவங்க அம்மா நீ அதை பத்தி கவலைப்படாத, இப்ப அவனுக்கு யாரோ சீக்கிரட்டா அவனுக்கு தேவையானதை செஞ்சு தராங்கன்னு சொல்லும். அதை கேட்டதும் ஜின்னு கடுப்பாகி அவனை இப்படி நடத்துறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அவனுக்கு யாரோ சப்போர்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், அதுக்காக அவனை கொல்ல பிளான் பண்ணுவீங்களான்னு கேட்கும். அதை கேட்டுட்டு அவங்க அம்மா நீ ஏன் அவனுக்காக இவ்வளவு கோவப்படுற, நீ என்னோட மகதானன்னு சொல்லும். உடனே ஜின்னு சொல்லுவா நீங்க கொஞ்சம் கூட மாறலமா, நான் உண்மை என்னன்னு சொல்றதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும். அவங்க அம்மாவும் ஜின் கொஞ்சம் இரு வெயிட் பண்ணுன்னு சொல்லும். ஆனா ஜின் அதை கண்டுக்காம போயிடுவா. இப்ப அவங்க அம்மா சொல்லும் அவ சின்ன வயசுல இருந்து நீதி தான் அவளுடைய வீக் பாயிண்டா இருந்துச்சு, ஆனா அவ எப்போ கியூன்சேங் செக்டுக்கு போனாலோ அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு, இவ இப்படி நடந்துக்கிட்டானா சக்சஸரோட பொசிஷன் எப்படி இவளுக்கு கிடைக்கும்னு சொல்லும். அந்த ஸ்பைடரும் நான் இதை எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு யோசிக்கும். அந்த லேடியும் இது எல்லாமே அவனோட தப்பு தான், டார்க் சாவர்ஜின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போறா. அந்த ஸ்பைடரும் ஜூனியர் ஆடுக்காக ஒரு சாசரரை பார்க்க போறீங்களான்னு நினைச்சிட்டு அந்த ஸ்பைடரும் அவ பின்னாடியே போகுது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி டாங்குன் மாஸ்டர் ஊன்கிக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரதா காட்டுறாங்க. நான் சாப்பிட்ட இடத்துல சமனிங் ஆர்டர் மார்க்க விட்டுட்டு வந்து 10 நாள் ஆச்சு, ஆனா இது வரைக்கும் யார்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஜியூலாங் கவுண்டி கூட டீமன் வார்ஷிப்பிங் டிவைன் ஃபயர் செக்ட் தொடர்புனால படையெடுப்பை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு அவங்க இதுல இருந்து விலகி இருக்கணும், இல்லனா அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியாம இருக்கலாம். இதுல இருந்து 2 சைடும் இருக்கிற சிச்சுவேஷன் அவ்வளவு நல்லதா இல்லைன்னு தெளிவா தெரியுது. நான் சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆகலைன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ டாங்குன் மாஸ்டரும் ஊன்கிய பார்த்து வெப்பன் ஆர்ட்ஸை நல்லாவே இமிட்டேட் பண்றேன்னு சொல்லுவாரு. ஊன்கியும் நீங்க ஏன் இப்பவும் அப்செட்டா இருக்கீங்கன்னு கேட்பான். டாங்குன் மாஸ்டரும் டேங்க்லான சேர்ந்தவங்க வெப்பன் ஆர்ட்ஸை கத்துக்கிறதுக்கு முன்னாடி அசாசினேஷனையும் பாய்சன் ஆர்ட்ஸையும் கத்துக்கணும், நீ ஏன் வைல்டு விண்ட் டான்ஸை கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு கேட்பாரு. ஊன்கியும் ஃபிளவர் ஸ்டாஃப் டெக்னிக் கூட டாங்க்லானோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான், அதனாலதான் இதை இப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லுவான். அதை கேட்டதும் மாஸ்டர் ஷாக் ஆகி நீ அதை ஏற்கனவே நோட்டீஸ் பண்ணிட்டியான்னு கேட்பாரு. அதுக்கு ஊன்கியும் நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்குள்ள 10 விஷயத்தை கத்துக்கிற அமேசிங் ஸ்டூடெண்ட் இல்ல நானுன்னு சொல்லுவான். பல பிரிவுல மார்ஷியல் ஆர்ட்ஸை செஞ்சு காட்டுறதுனால புரிஞ்சுப்பாங்க, கையால எழுதி வச்சு அதை கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா டேங்க்லானோட அசாசினேஷன் டெக்னிக்கும் பாய்சன் ஆர்ட்ஸும் ரொம்ப ஃபேமஸ். இந்த 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு டூல்ஸ் வேணும், அதனாலதான் டேங்க்லானோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்ட்டா பிரிஞ்சிருக்கு. எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் உடனே அடுத்த டூல்ஸ்க்கு போக முடியும். நிச்சயமா டேங்க்லானோட சிஸ்டம் அசாசினேஷனுக்கும் பாய்சன் ஆர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் அடிப்படையா இருக்கும். ஆனா நான் கத்துக்க நினைக்கிறது
இருக்கிறது என் மாஸ்டரோட ஹெவன்லி டீமன் நயன் ஸ்வாட். இது கையால எழுதுனதுனால பார்ட் பிரிஞ்சிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க டாங்குன் மாஸ்டர். அசாசினேஷன் டெக்னிக்கும் பாய்சன் ஆர்ட்ஸும் கத்துக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு வில்லத்தனமா சிரிக்க, அதை பார்த்த டாங்குன் மாஸ்டர், இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? லேடி ஜின் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க, உனக்கு தெரியுமா? நீங்க 2 பேரும் க்ளோஸ் தானேன்னு கேட்பாரு. ஊன்கியோன் டாங்கு ஜின் அவனோட அக்கா. நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியில ஊன்கிய குடும்ப மாதிரி நடத்தின ஒரே ஆளு அவ மட்டும்தான் இவனோட நினைவுல நல்லா பதிஞ்சிருக்கா. ஈவன் நான் ஊன்கி ஆனதுக்கு அப்புறம் கூட அவகிட்ட இருந்து எனக்கு பல லெட்டர் வந்துச்சு. அதுல அவனை பத்தி கவலைப்படுறதாவும் அவன் மேல பாசம் இருக்கிறதும் நல்லாவே தெரிஞ்சு. இவங்களுக்கு இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஆனாலும் நான் அந்த இயோங், அதாவது அவனோட ஆண்டி ஜின்னோட அம்மா கூட எதிரியா மாறலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அவ என் பக்கம் இருப்பாளான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்போ டாங்குன் மாஸ்டர் ஊன்கிய பார்த்து, நீங்க இன்னைக்கு கிளான் எல்டர் கூட இருக்கணும், நான் நாளைக்கு வரேன்னு சொல்லுவாரு. ஊன்கியும், நான் நினைக்கிறேன் அதை செய்யறது கஷ்டமா இருக்கும், அக்கா வர்றதுக்குள்ள நான் என் வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லுவான். அதை கேட்டு, நீங்க முன்னாடி சொன்னது அதுதானா, இன்னைக்கே ஆரம்பிக்க போறீங்களான்னு மாஸ்டர் கேட்பாரு. ஊன்கியும், ஆமா, ஆனா நான் அதை ஏற்கனவே செஞ்சு முடிச்சுட்டேன்னு நினைப்பான். இப்ப அப்படியே சீனா கட் பண்ணி யாரோ 2 பேர் பேசுறத தான் காட்டுறாங்க. அதுல ஒருத்தர், அப்போ நீங்க 10 நாளா ஓய்வு இல்லாம பில்ஸ் தயாரிக்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க சரியானு கேட்க, அதுக்கு இன்னொரு ஆளும், ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் சொல்லுவான். பார்த்தா அது ஊன்கியோட தம்பி தான். அது அவன் அந்த வேலைக்காரனுக்கு பை நிறைய காசை கொடுத்துட்டு குட் ஒர்க்னு சொல்லுவான். அந்த வேலைக்காரனும் அதை வாங்கிட்டு போயிடுவான். இப்ப சாங்கும், அம்மா நான் இவனை மட்டும் பாத்துக்கணுமா, சரி உங்க விருப்பம்னு சொல்லிட்டு இருக்கப்போ, அவன் 10 நாளா தொடர்ந்து மேனஸ் பாய்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அது அவன் உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கும். அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க அதை கவனிச்சு அதுக்கு மாத்து மருந்து கொடுத்தாலும் டாக் சாவஜின் வர்றதுக்குள்ள குணப்படுத்துறது கஷ்டம். நாங்க டான்குன் மாஸ்டர் சும்மா பேருக்கு தான் அனுப்பணும், ஆனா அவர் சொல்லித்தரத ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இருக்கு. ஆனா ஷேடோ ஸ்டெப் ஃபார்மை கத்துக்கிறதுக்கு எனக்கு 8 நாள் ஆச்சு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூட டாக் சாவஜின் வர்றதுக்குள்ள அவனால ஒரு ஃபார்மை கூட கத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப இருக்கிற பிரச்சனை என்னன்னா, என்னோட அக்கா தான். அவ வீட்டுக்கு வந்ததும் என் அம்மா கூட சண்டை போட்டான்னு கேள்விப்பட்டேன். அவளுக்கு 30 வயசு ஆனதும் நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியோட அபிஷியல் சக்சஸரா மாறணும். ஆனா அவ டாங் கிளானோட மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கல. அதுக்கு பதிலா கியூன்சங் செக்டுக்கு போனா. அப்படின்னா நயன் டிராகன் பிரான்ச் ஃபேமிலியோட சக்சஸர் அது நான் தான் விழுத்தனமா சிரிக்க, அப்போ அங்க ஒருத்தர் வந்து, யங் மாஸ்டர் சாங், ஒயிட் பவிலியன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்ல, சாங்கும் உள்ளவான்னு சொல்லுவான். உள்ள வந்ததும், இது யங் மாஸ்டர் ஊன்கி கிட்ட இருந்து வந்த லெட்டர்னு சொல்லுவாரு. சாங்கும், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லி அதை வாங்கி பார்த்துட்டு ஷாக் ஆகி, மேனஸ் பாசன் ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு யோசிச்சுட்டு, இல்ல இது அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்களோட திட்டமா கூட இருக்கலாம், நான் இந்த லெட்டரை திறந்ததும் என்ன பைத்தியக்காரன மாத்திர விஷத்தை இதுல வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அதை கொண்டு போய் வெளிச்சத்துல பார்ப்பான். ஆனா அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்ப்பான். அதுல நாம சகோதரர்களா இருக்க ஆசைப்படுறேன், அதனால மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி சண்டை போட்டு நம்ம வெறுப்பை போக்கிக்குவோம்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அவன் ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறானா, நான் டாக் சாவடிச்சு முன்னாடி அவனை ஒரு படிக்கல் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு லெட்டர் கொண்டு வந்தவங்க கிட்ட நான் இதை ரிஜெக்ட் பண்ணேன்னு சொல்ல அவரும் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அப்பவும் அவன் கையில ஒரு லெட்டர் இருக்கும். அதுல என்ன எழுதி இருக்கும்னா, பயந்துட்டியான்னு இருக்கும். அதுக்கு சாங்கும், ஒயிட் பவுலியன்ல இருந்து வந்த லெட்டரை ரிஜெக்ட் பண்ணதுனால இந்த மாதிரி தொடர்ந்து லெட்டர் அனுப்புவானான்னு சொல்லுவான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில பயந்துட்டியான்னு சவுண்ட் வரும். பார்த்தா ஊன்கி தான் அந்த பக்கம் இந்த பக்கம் போறப்ப எல்லாம் சொல்லிட்டு போவான். அதை கேட்டு சாங்கும் டென்ஷன் ஆகி, யாராவது ஒயிட் பவுலியன் கிட்ட போய் சொல்லுங்க, நாளைக்கு மதியம் செகண்ட் ட்ரைனிங் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு நாளைக்கு உன்னோட தலையில என்னோட காலை போட்டு மிதிக்கிறேன்டான்னு கத்துவான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த லெட்டர் கொண்டு வந்தவர் ஊன்கியை பார்த்து, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லுவாரு. அதுக்கு ஊன்கியும் சரின்னு சொல்லுவான். டாங்குன் மாஸ்டரும், நீ எப்படி அவனை தூண்டி விட்டேன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவாரு. அப்போ ஊன்கியும், கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத என்னோட லிட்டில் பிரதர் எப்படி சக்சஸரா மாறுவான்னு சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன தடுக்க போறது இல்ல கரெக்டானு கேட்பான். அதுக்கு மாஸ்டரும், நான் ஏன் அப்படி செய்யணும், இந்த சண்டை பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு சொல்லுவாரு. ஊன்கியும், சரி ஆரம்பிக்கலாமா, அவனை கொல்லாம இருந்தா மட்டும் போதும்னு நினைப்பான். இதோட இந்த சாப்டர் முடியுது. காய்ஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னால அதிகமா பேச முடியல. இந்த வீடியோ எடிட் பண்றது கூட நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த வீடியோ ஒரு 2-3 நாள்ல போட ட்ரை பண்றேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.